ஏய், என்ன விளையாடுறியா? பாக்யா, லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தைலம் எடுத்துட்டு வரியா? ம். சீக்கிரம். வா பாக்யா, பயங்கரமா தலைவலிக்குது. நீயே தேய்ச்சி விட. நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ம், சொல்லு. ஏங்க திடீர்னு தலைவலி வந்துச்சு? எதையாவது யோசிச்சுட்டு இருந்தீங்களா? யோசிக்கிறதுக்கா விஷயம் இல்ல. என்னாச்சுங்க? என்னத்த சொல்றது, பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு. மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்கு. இதுல வேற திடீர்னு நம்ம பையன் கல்யாணம் வேற வந்துருச்சு. எல்லா சேவிங்ஸும் அதுல போயிடுச்சு. கல்யாணத்துக்கு நிறைய செலவாயிடுச்சாங்க. ஏ, உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்குற? செழியன் விரும்புறான், கல்யாணம் பண்ணலாம், நலங்கு பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்ட. அதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணது, கஷ்டப்பட்டது? நான் தானே. நான் என்னங்க செய்ய முடியும்? முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா தானே பண்ணோம். அது கரெக்டு தான். சென்னையில் பண்ணியிருந்தா இன்னும் பயங்கரமா செலவாயிருக்கும். ஆனா ஊர்ல பண்ணதும் செலவு தான் பாக்கியா. வீடு முழுக்க 4-5 நாளா சொந்தக்காரங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு, பட்டு புடவை, அது இதுன்னு வாங்கி கொடுத்து எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? நம்ம பையனுக்கு நாம தான் செலவு பண்ணணும். ஆனா பிளான் பண்ணாம திடீர்னு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அது சரி, நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. ஒன்னும் இல்லைங்க. சும்மா சொல்லு பாக்யா. அது இல்லைங்க, அது என் அம்மாவை பத்தி தான். அவங்களுக்கு என்ன? வீட்ல அவங்களுக்கும் என் தம்பியோட வைஃபுக்கும் பெரிய சண்டை நடந்துருச்சுங்க. அம்மா அங்க இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையா. நேத்து நைட்டு வீட்டை பூட்டிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நைட்டு ஃபுல்லா அம்மா வெளியில தான் இருந்திருக்காங்க. கேட்ட உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அவகிட்ட பேசினா, நான் ஏன் உங்க அம்மாவை பாத்துக்கணும், வீட்டை வித்துட்டு நான் ஏதாவது பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இல்லனா நீங்க செலவுக்கு பணம் கொடுங்கன்னு என்ன கேக்குறா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இருக்கிற செலவு பத்தாதுன்னு உன் அம்மாவுக்கு வேற பணம் தரணுமா? ஐயோ இல்லங்க, நான் பணம்லாம் கேக்கல. அவங்க கஷ்டத்தை சொன்னேன், அவ்வளவுதான். ஒரு வாரம் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சா நல்லா இருக்கும் இல்லங்க? அதெல்லாம் வேண்டாம் பாக்கியா, அம்மாவுக்கு பிடிக்காது. ஏற்கனவே தலைவலி. உன் கையால கொஞ்சம் தைலத்தை தேய்ச்சி விட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குமேனு பார்த்தேன். உடனே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்ட பாரு. எப்படா புருஷன் அன்பா பேசுவான், அவன் தலையில பிரச்சனைகளை கொட்டி பணம் கேட்கலான்னு பாக்குறீங்களா? ஏங்க இப்படி பேசுறீங்க?
நான் எப்ப பணம் கேட்டேன் உங்ககிட்ட? சுத்தி வளைச்சு அங்கதானே வரப்போற. இத்தனை வருஷத்துல எங்க அம்மாவுக்குன்னு நான் எப்பவாவது உங்ககிட்ட 10 பைசா கேட்டிருக்கேனா? இல்லல்ல. ஒவ்வொரு வீட்லயும் போய் பாரு. பொம்பளைங்க புருஷனோட கஷ்டத்தை எப்படிலாம் ஷேர் பண்றாங்கன்னு போய் பாரு. அங்கெல்லாம் 2 குதிரை கட்டி தான் தேர் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த வீட்ல மட்டும்தான் தேர நான் தனியா இழுத்துட்டு இருக்கேன். இது பத்தாதுன்னு இன்னொரு தேரையும் என் முதுகுல சேர்க்கலான்னு பாக்குறேன். என் அம்மா கஷ்டப்படுறது வலிச்சுது. இதெல்லாம் சொல்ல நீங்க இருக்கீங்கன்னு தான் சொன்னேன். நீங்க இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்தல நான் உங்ககிட்ட சொல்லலைங்க. வேற எந்த தேரையும் நான் கட்டி விடவும் இல்ல. என்ன பண்றதுங்க? நீங்க வேலைய பார்க்கணும், நான் வீட்டை பார்க்கணும். இதானே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ சொன்னது? இல்லனா நீ பெருசா சாதிச்சிருக்க போற. நீ வாங்கியிருக்கிற மெடல், சர்டிபிகேட், டிகிரி இது எல்லாத்தையும் நான் கபோர்ட்ல பூட்டி வச்சிட்டேன். உன் டேலண்ட் எல்லாத்தையும் நான் வீணாக்கிட்டேன். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட பெரிய ஓனர் பாரு. ஆளை பாரு. பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. உன்னை கூப்பிட்டதுனால என் தலைவலி தான் அதிகமாயிடுச்சு. சொந்தமா கையில காசு இல்லனா கட்டின புருஷன் கிட்ட அசிங்கப்படணும். போய் கட்ட வேண்டிதானே கம்பெனி ஓனர. நானா கேட்டேன்? மா, எவ்வளோ நேரமா? லைட் ஆஃப் பண்ணிட்டு படுமா. மா, என்னம்மா அழுகுறியா? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ தூங்குமா, தூங்கு. மா, என்னாச்சு? ஒன்னு சொன்னா கேப்பியா இனியா? என்னம்மா? நீ நல்லா படிக்கணும், சரியா? நான் நல்லா தானே படிக்கிறேன். அதுக்கே இப்ப இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? இல்லடி, நீ படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும். இடையில உனக்கு யாரையாவது பிடிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்க தோணலாம். என்ன நடந்தாலும் சரி, வேலைக்கு போறத மட்டும் நிறுத்தக்கூடாது இனியா. நீ உன் சொந்த கால்ல தாண்டி நிக்கணும். எதுக்குமா இப்ப இதெல்லாம் சொல்ற? சொல்றத கேளு. நீ எப்பவுமே அம்மா மாதிரி இருக்க கூடாது. நீ சொல்லுவல்ல, உன்ன மாதிரி இருக்க மாட்டேன், உன்ன மாதிரி இருக்க வேண்டான்னு. அதெல்லாம் சும்மா சொல்லுவேம்மா. நீ ஏன் இப்ப அதெல்லாம் சொல்ற? நான் படிக்கல, வேலைக்கு போகல, சம்பாதிக்கலன்னு உங்க அப்பா எத்தனை தடவை என்ன மட்டம் தட்டி பேசிருக்காரு தெரியுமா? ஒரு மாதிரி பாப்பாரு. ஏன் கேவலமா பாப்பாரு. அப்படி நீ வந்து யாரு முன்னாடியும் நிக்க கூடாது இனியா. உன்னை அப்படி யாருமே பார்க்க கூடாது, சரியா? மா, நீ அழாதம்மா. எங்க அம்மாவுக்கு நாங்க 2 பசங்க தான் இனியா. தம்பி செத்து போயிட்டான்,
இப்போ நான் மட்டும்தானே இருக்கேன். எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தானே பாத்துக்கணும். ஆனா முடியாது. ஒரே ஒரு வாரம் அவங்கள இங்க தங்க வச்சு ஒரு வாய் சோறு கூட போட முடியாது. ஒரு ஒரு புடவை அது கூட வாங்கி கொடுக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னு சொல்லு. நான் தான் சம்பாதிக்காம இருக்கேன்ல, அதனாலதான். மா, அழாதம்மா. நம்ம வீட்ல என்ன வேலை செஞ்சாலும் என்னதான் கவனிச்சாலும் கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. இனியா, உனக்கு அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. நீ வந்து கெத்தா இருக்கணும், சரியா? ரொம்ப ரொம்ப கெத்தா இருக்கணும். நீ அழாதம்மா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அழாதம்மா. இனியா, இந்த அம்மாக்கு வயசாயிடுச்சுன்னா நீ பாத்துக்குவல்ல? அம்மாக்கு சோறு போடுவல்ல இனியா? நான் எதுக்காவது அழுதா வந்து பாப்பல்ல? அம்மா, நான் உன்னை விட்டுட்டு எங்க போக மாட்டேம்மா. நான் உன்னை பாத்துப்பேன். நான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேம்மா. நான் வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், உன்னை நல்லா பாத்துப்பேம்மா. அழாத. அம்மா சும்மா கேட்ட, அவ்வளவுதான். நீ அம்மாவை பாத்துக்க வேண்டாம் இனியா. நீ உன்னை பாத்துக்கிட்டா போதும், சரியா? நீ சந்தோஷமா இரு, போதும். ஆனா நீ யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்படாம தலை நிமிர்ந்து நின்னா அதுவே போதும். தூங்க, தூங்குமா. நீ அழக்கூடாது, சரியா? நான் உன் கூடவே இருப்பேன். சரி இனியா, நீ படு. ம். படுமா. என்னங்க மாமா? கடவுளே, எல்லாரையும் நல்லா வை. குட் மார்னிங். மாமா, குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங்மா. பாக்கியா,
வெளியில மழை பெய்தா பாரு. ஆ, மழை பெஞ்சிட்டு இருக்கு பாட்டி. அதானே பார்த்தேன். எப்படி பெய்யாம இருக்கும்? நீ சீக்கிரமா எந்திரிச்சிட்டியே. இனிமே சீக்கிரமே எந்திரிச்சிருவோம் பாட்டி. பாக்கியா, ஆ? கற்பூரத்தட்ட அவளுக்கும் காட்டு. ஏய், அவளுக்கு பழக்கம் என்ன விட. நீங்க சும்மா இருங்க. இந்த வீட்டு பழக்கத்தை பழகிக்க வேண்டியதானே. நீ காட்டு. ஆ, ம், ஆண்டி. ம். என்ன வெறும் நெத்தியோட இருக்க? இரு. ஏய், பாட்டி. கல்யாணம் ஆன பொண்ணு இதெல்லாம் வைக்கணும். இங்க பாரு, நான் வச்சிருக்கேன், பாக்கியா வச்சிருக்கா. ம். இனிமே தினமும் நீ வச்சுக்கணும். ம்? ஜெனி, அது இட்ஸ் ஓகே ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், ஆண்டி, என்னோட கிராஸ் போட்டோ எல்லாம் எங்கே வச்சுக்கலாமா? ம், விளக்கு பக்கத்துல மெழுகுவத்தி ஏத்திக்கலாமா? இங்கேயாம்மா? எனக்கு நிறைய இடம்லாம் வேண்டாம், கொஞ்சமா போதும். ஆம், உனக்கு இடம் தானே வேணும்? ஆ? ம், ஆ, மேலே வா. ம். ஏ பாக்கியா, ஆ, எங்க போற? காஃபி எடுத்துட்டு வா. ஆ, இதோ ஒரு நிமிஷம் அத்தை, வந்துடுறேன். ஆ, வா. ம். எங்க எப்படி பொட்டு வச்சு விட்டேன்னு பாத்தீங்களா? இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? ம். ஈஸ்வரி, அந்த பொண்ணை அது இஷ்டத்துக்கு இருக்க விடு. அதுதான் நமக்கு பெருமை. தெரியும். ஏதாவது சொல்லிக்கிட்டு. ஏய், என்ன இவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா? ஏய், செழியா? செழியா. செழியா, எழுந்துரு, எழுந்துருப்பா. அம்மா விடுமா, 5 நிமிஷமா. எழுந்துருடா. என்ன இது புது பழக்கம்? ஐயோ, என்ன ஜெனி இதெல்லாம்? ஏன் இப்படி போட்டு வச்சிருக்க? இதெல்லாம் சரியா மடிச்சு வச்சா எவ்வளவு இடம் கிடைக்கும் தெரியுமா? இதுக்கு மேல எப்படி ஆண்டி மடிக்க முடியும்? அதுவும் நான் பேக்ல இருந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஆ, சரி, நான் அப்புறமா அடிக்கி தரேன். ம். ஆ, இரு ஒரு நிமிஷம். ஆ, ஆ. டேய், எழுந்துருடா, எழுந்துரு. அம்மா உனக்கு இந்த இடம் போதுமாமா? எதுக்கு ஆண்டி? எதுக்கா? என்னம்மா இப்படி கேக்குற? நீதான் பூஜை பண்றதுக்கு இடம் வேணும்னு கேட்டல்ல? இங்கயா? ஆ, இங்கதாம்மா. அங்க பூஜை ரூம்ல வச்சா அத்தை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். உன்னாலையும் அங்க நிம்மதியா பூஜை பண்ண முடியாது. ஆ, இங்கன்னா நீ பாட்டுக்கு நிம்மதியா பண்ணலாம். என்ன ஜெனி? ம். ம், சரி, எங்க வச்சிருக்க? இங்கதான் ட்ராலில இருக்கு. வா, நானும் ஹெல்ப் பண்றேன். சரி, மேல எடுத்து வை. டேய் செழியா, எழுந்துருடா. அம்மா, அப்பா, பாத்தா ஆண்டி, எவ்வளவு கனமா இருக்கு. நான் ஓபன் பண்றேன். செழியா, எழுந்துரு. என்ன இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கான்?
இவனை- ஏய் செழியா, இரு உன்னை என்ன பண்றேன் பாரு. எழுந்துருடா, எழுந்துரு, எழுந்துருடா. ஐயோ என்னம்மா? இப்ப மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா உனக்கு? எழுந்துருடா. ஏய் ஜெனி, நீ என்ன பண்ற? வீட்ல ப்ரே பண்ண இடம் வேணும்னு கேட்டேன். அதான் ஆண்டி இங்க வச்சுக்க சொன்னாங்க. ஓ இங்க நான் இவளுக்கு ஃப்ரீயா இருக்கும்லடா, அதனால தான் சொன்னேன்.